வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு மே மாதம் நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இன் தி தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்குறோம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஎன்பிசி கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷம் நடந்த அனைத்து தேர்விலும் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறதெனில் மிகப்பெரிய வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டகோண பகுதியின் பரப்பளவு அப்படிங்கிறப்ப நம்ம டக்குனு என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ஃபார்முலா வந்து θ/360 டிகிரி இன்ட்டு πr² போடுவோம். ஸோ உடனே நம்ம வந்து θ வந்து 90 டிகிரி இருக்குது, ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணக்கூடாது. பட் அது வந்து தப்பான ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய வட்டகோண பகுதியின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 90 டிகிரிங்கிறது நமக்கு வந்து ஒரு வட்டகோண பகுதி. அப்போ மீதி கோணம் என்ன வரும்னா நமக்கு வந்து வட்டத்தினுடைய மொத்த கோணம் வந்து 360 டிகிரி. ஸோ அதில் 90 டிகிரி நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணினா ஸோ மீதி உள்ள கோணம் வந்து 270 டிகிரி வரும். அப்போ நமக்கு வந்து 90 டிகிரி வந்து ஒரு பார்ட் இருக்குது ஒரு வட்டகோண பகுதி, அப்புறம் 270 டிகிரி வந்து இன்னொரு பார்ட் வந்து வட்டகோண பகுதி இருக்குது. ஸோ நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய வட்டகோண பகுதி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கோணம் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய பரப்பளவும் அதிகமாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய வட்டகோண பகுதியினுடைய கோணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரி தான் நமக்கு வந்து கோணம் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் கொஷனில் கொடுத்துருக்க 90 டிகிரி வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து தப்பாக போயிடும் உங்களுக்கு. ஸோ வட்டகோண பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா θ/360 டிகிரி இன்ட்டு πr². அப்போ பெரிய வட்டகோண பகுதியின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா θ வந்து 270/360 டிகிரி பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பெருக்கல் 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 270லையும் 360 ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 9ஆம் வாய்ப்பாடில் 4 9 36 3 9 27. ஸோ அடுத்தது நமக்கு வந்து 4க்கும் 22க்கும் 2 4 11 2 22 கேன்சல் பண்ணுறோம். அடுத்து 2க்கும் 10க்கும் I2 10. ஸோ அப்போ நமக்கு வந்து 11 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 10 வருது பை 7 இருக்குது. ஸோ 1650/7 சதுர சென்டிமீட்டர் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து சாய்ஸ் டி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி எண் 2, √3 = 1.732 மற்றும் √2 வேல்யூ வந்து 1.414 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம மனப்பாடமாகவே நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1/√3 + √2 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/√3 + √2 அப்போ டினாமினேட்டரில் வந்து நமக்கு வந்து ரூட் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய காஞ்சிகேட்னா அதாவது ப்ளஸ்னா மைனஸ் எழுதணும், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு போடுவோம். ஸோ √3 + √2ங்கிறப்ப அதனுடைய காஞ்சிகேட் வந்து √3 - √2வால் மேலேங்களையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மேலே வந்து 1 × √3 - √2ன்னு வரணும், √3 - √2 வரும். கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா a + b × a - b ஃபார்முலா படி a² - b². ஸோ இங்கே ஏங்கிறது √3² மைனஸ் பிங்கிறது √2. ஸோ b² வந்து √2² வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து மேலே வந்து √3 - √2 பை கீழே வந்து √3 ஸ்கொயர் பண்ணினா 3 தான் வரும். அதுமாதிரி √2 ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு √2 கேன்சல் ஆயிரும், 2 வரும். ஸோ 3 - 2 நமக்கு வந்து 1 வரும். ஸோ காஞ்சிகேட்டில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கீழே வந்து ரூட் வேல்யூ வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா √3 - √2 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ √3 வேல்யூ நமக்கு வந்து 1.732 மைனஸ் √2 வேல்யூ வந்து 1.414. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா 0.318 வருது. நமக்கு சாய்ஸ் சி நமக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி எண் 3, ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கி விட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை % வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதவீத பிழை அது என்னென்னா நமக்கு வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து முதல் வேல்யூவால் டிவைட் பண்ணி பெருக்கல் 100 நம்ம எழுதணும். ஸோ சதவீத பிழை ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் 5/3 - 3/5 டிவைடட் பை ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5/3 % நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பின்னம் கழித்தல் 5/3 - 3/5ங்கிறப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 × 5 25 வரும், மைனஸ் 3 × 3 9 பை கீழே 2 நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 3 பெருக்கல் 5. ஸோ அது கீழே டிவைட் பை 5/3 இருக்குது பெருக்கல் 100. ஸோ 25 - 9ங்கிறப்ப நமக்கு வந்து 16/3 பெருக்கல் 5 15 வரும், டிவைடட் பை 5/3 பெருக்கல் 100. ஸோ வகுத்தொழு கீழே ஒரு பின்னர் இருந்துச்சுன்னா தலைகளை நம்ம எழுதி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 16/15 பெருக்கல் 5/3ங்கிறது நமக்கு தலைகளை வரும். ஸோ 3/5 பெருக்கல் 100. ஸோ அடி கொடுத்திங்கன்னா
நமக்கு வந்து 3க்கும் 15க்கும் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 5 15. அடுத்து 5க்கும் 100க்கும் 25 100. அப்புறம் இன்னொரு 5க்கும் 20க்கும் 4 5 20. ஸோ 16 பெருக்கல் 4 நமக்கு வந்து 64% நமக்கு வந்து பர்சன்டேஜ் எரர் கிடைக்குது. சாய்ஸ் டி. அடுத்து கேள்வி 4 -1/216 அடுக்கு -2/3 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ -1/216 பவர் -2/3. ஸோ பவரில் நமக்கு வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற நம்பர் வந்து நம்ம வந்து தலைகீழாக நம்ம எழுதி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ -1/216ங்கிறது -216/1ன்னு எழுதிக்கிட்டு பவரில் இருக்க மைனஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ -2/3ங்கிறது +2/3 நமக்கு மாறிடும். ஸோ -216/1ங்கிறப்ப அதே நமக்கு 1ஆல் டிவைட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும் ஆன்சரு. ஸோ -216 வரும். 216ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கியூபு. அப்போ நமக்கு வந்து மைனஸ் இருக்கிறனால -6 பெருக்கல் -6 பெருக்கல் -6 அதோட வேல்யூ தான் நமக்கு வந்து -216 வரும். ஸோ அதுக்கு பவர் வந்து நமக்கு வந்து 2/3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம -6 பெருக்கல் -6 பெருக்கல் -6 நம்ம வந்து -6 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பவர் வந்து 2/3 இருக்குது. பவருக்கு மேலே பவர் வந்து நம்ம என்ன பண்ணோம், 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -6 பவர் 3 பெருக்கல் 2/3 வரும். ஸோ 3 நமக்கு கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -6² வருது. -6² -6 பெருக்கல் -6. ஸோ மைனஸும் பெருக்கினா ப்ளஸ்ஸாக மாறிடும். 6 6 36 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சாய்ஸ் ஏ. அடுத்து கேள்வி 5 ஒரு மிதிவண்டியில் 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் செல்வார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 20 நிமிடத்தில் வந்து அவர் வந்து கடக்கக்கூடிய தூரம் வந்து 5 கிலோமீட்டர். அப்போனா 50 நிமிடத்தில் எவ்வளோ தூரத்தை கடப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நேரம் அதிகமாகும்போது அவர் வந்து நிறைய தூரம் அவர் போயிருப்பார். ஸோ இது வந்து நேர்விகிதம். நேர்விகிதம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 20ஆல் டிவைட் பண்ணணும் நம்ம. ஸோ 50 பெருக்கல் 5/20 வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு. ஸோ 5 25/2 வருது. ஸோ 25/2ங்கிறது 12.5 கிலோமீட்டர் தூரம் அவர் வந்து கடந்திருப்பார். சாய்ஸ் சி. அடுத்த கேள்வி 6 விடுபட்ட எண்ணை சேர்க்கன்னு கேட்டிருக்காங்க. 4 -8 -16 -32 அதுக்கப்புறம் +64 கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர்ஸ் பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா 4க்கு அப்புறம் 4 2 8. ஸோ 8 2 16 16 2 32 32 பெருக்கல் 2 64 வருது. ஸோ அடுத்த நம்பர் வந்து 64 பெருக்கல் 2 நமக்கு வந்து 128 வரணும். ஸோ அது நமக்கு கிளியராக நமக்கு வந்து புரியுது. ஸோ மைனஸா ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் நம்பரு, அடுத்தது மைனஸ் நம்பரு, அடுத்தது ப்ளஸ் நம்பரு. ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்குது. அதேமாதிரி வந்து 2வது நம்பர் 4வது நம்பர் பார்த்திங்கன்னா மைனஸ் நம்பரு. ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து மைனஸ் தான் வரும் நமக்கு. ஸோ ஆன்சர் வந்து -128 தான் வரும். சாய்ஸ் பி. ஸோ அப்படி இல்லைன்னா என்னென்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா -2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ அப்போ -8 வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா -8 கூட +2ஆல் பெருக்கியிருக்காங்க. -16 வருது. அகெயின் -16 கூட திரும்பவும் அதே +2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ -32 வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உனக்கு வந்து -32 கூட -2 பெருக்கி +64 வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 64 கூட திரும்பவும் -2, அதாவது என்னென்னா +2 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. -2 அடுத்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து 64 பெருக்கல் -2 -128 தான் நமக்கு வரணும். ஸோ சாய்ஸ் வந்து பி நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 7 3 + √7 மற்றும் 3 - √7 ஆகியவற்றை மூலங்களாக அதாவது ரூட்ஸ் கொண்ட இருபடி சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 + √7 3 - √7 இது ரெண்டுமே ரூட்ஸாக இருக்கிறப்ப அது கிடைக்கக்கூடிய நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எளிமையான கேள்வி தான். நமக்கு வந்து இருபடி சமன்பாடு அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதுக்கான மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்ஸ் கொடுக்குறப்ப அந்த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா நீங்கள் எடுத்திங்கன்னா x² வரும். மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா + பீட்டா × எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா × பீட்டா அதனுடைய பெருக்கல் பலன் நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு வந்து ரூட்ஸ் கொடுக்குறப்ப அந்த 2 ரூட்ஸினுடைய சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தெரியணும் நமக்கு. அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 3 + √7ங்கிறத ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 3 - √7 அப்படிங்கிறத நம்ம வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ 3 + √7 + 3 - √7 அப்போ +√7 -√7 நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ 3 + 3 நமக்கு வந்து 6 கிடைக்குது. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து 6 கிடைக்குது. அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா × பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ 3 + √7 பெருக்கல் 3 - √7. அப்போ a + b × a - b ஃபார்முலா யூஸ் பண்ணி a² - b² வரும். அப்போ ஏங்கிறது 3, ஸோ 3² மைனஸ் பிங்கிறது √7. ஸோ இப்போ b²ங்கிறப்ப √7² வரும். ஸோ 3² வந்து 9, √7² பண்ணிங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகும், 7 மட்டும் இருக்கும். ஸோ 9 - 7 2 வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு வந்து 2 கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு வந்து 6. ஸோ -6 பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு 2. ஸோ x² - 6x + 2 = 0. ஸோ இதுதான் நமக்கு வந்து தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சாய்ஸ் வந்து நமக்கு வந்து A கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 8. கீழ்காணும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 126, 217, அடுத்து 344. ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக 730 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கலாம், 1², 2², 3², 4², அதோட வேல்யூஸும் அதேமாதிரி க்யூப் நம்பர்ஸும் நமக்கு வந்து அப் டு ஒரு 10 வரைக்கும் நமக்கு தெரியணும். அதாவது 1 க்யூப்னா 1, 2 க்யூப்னா 8, 3 க்யூப்னா 27, 4 க்யூப் வந்து 64 வரும், 5 க்யூப் வந்து 125 வரும், 6 க்யூப் வந்து 216, அதுமாதிரி 7 க்யூப் வந்து 343 வரும். ஸோ இந்த மாதிரி க்யூப் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து 10 வரைக்கும் தெரியணும். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 வரைக்கும் நமக்கு வந்து தெரியணும், 15 நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரியும்போது அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லை க்யூப் நம்பர்ஸ் அது கூட 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 ஆட் பண்ணி 2 சப்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 126ங்கிறது கிளியராக நமக்கு தெரியுது. 125 5 க்யூபோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அடுத்தது 217ங்கிறது பார்த்தீங்கன்னா 216 + 1, 216ங்கிறது 6 க்யூபு. ஸோ 5 க்யூப் கூட 1 ஆட் பண்ணி 126 வருது, 6 க்யூப் கூட 1 ஆட் பண்ணி 217 வருது. ஸோ 7 க்யூப்ங்கிறது 343, அது கூட 1 ஆட் பண்ணால் 344 வருது. ஸோ அப்போ அடுத்து நமக்கு என்ன வரணும்னா 8 க்யூப் கூட 1 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 8 க்யூப்ங்கிறது நமக்கு வந்து 512, அது கூட 1 ஆட் பண்ணினா 513 நமக்கு வந்து தேவையான நம்பர். ஸோ சாய்ஸ் வந்து C நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 9 க்யூப் + 1, 729 + 1, 730 நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு விடுபட்ட எண் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 க்யூப் + 1 513, சாய்ஸ் C. அடுத்து கேள்வி எண் 9. இரு எண்களின் கூடுதல் 25 கொடுத்துருக்காங்க, அவற்றின் வித்தியாசம் வந்து 13 கொடுத்துருக்காங்க, எனில் அவற்றின் பெருக்கல் பலன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பருடைய கூடுதலும் வித்தியாசமும் கொடுத்தாங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பர் கிடச்சிடும் நமக்கு. அதுமாதிரி இன்னொரு நம்பருக்கு வந்து 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 + 13/2, ஸோ 38/2 19 வரும். ஸோ ஒரு நம்பர் 19ங்கிறப்ப இன்னொரு நம்பர் வந்து நமக்கு வந்து 25லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணினா 25 - 19 6 கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த கூடுதலையும் வித்தியாசத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம், அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 25 - 13 வந்து 12 வரும், 12/2 நமக்கு வந்து 6 கிடைக்குது. ஸோ 2 நம்பர் நமக்கு வந்து 19 6. ஸோ நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க, அதனுடைய ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 19 × 6 நமக்கு வந்து 114 கிடைக்குது, சாய்ஸ் B. அடுத்து கேள்வி எண் 10. ஒரு புதிய கடிகாரத்தின் விற்பனை விலை வந்து அதன் உண்மை விலை விட 15% அதிகம் கொடுத்துருக்காங்க. மேலும் அதன் தேவையை பொறுத்து மீண்டும் 10% அதிக விலையேற்றம் செய்யப்பட்டால் அந்த கடிகாரத்தை விற்கும்போது கிடைக்கும் மொத்த லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 டைம் வந்து அதோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதிகங்கிறப்ப நம்ம வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து +x + y + xy/100 அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15% வைப்போம், +15 + 10 + 15 × 10/100 வரும். ஸோ ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆகிடுது. ஸோ 15/10 வந்து 1.5 வரும். அது மாதிரி 15 + வந்து 10 வந்து 25 வருது நமக்கு. ஸோ 25 + 1.5ங்கிறப்ப நமக்கு வந்து 26.5% வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்குது, சாய்ஸ் C. அடுத்து கேள்வி எண் 11. 92/115 சிறிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 92/115 எழுதிக்கிறோம். ஸோ 92 ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பால் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல், ஸோ 4 2 8 மீதி 1 வரும், 12ங்கிறப்ப அடுத்த 2 6 2 12. அப்போ 2 பெருக்கல் 46 தான் நமக்கு 92. அதுமாதிரி 115 பிரிச்சிங்கன்னா 5ஆம் வாய்ப்பால் பிரிக்கலாம். ஸோ 5 × 2 10 மீதி 1 வரும், அடுத்த நம்பர் 5. ஸோ 15ங்கிறப்ப 5 15. அப்போ 5 பெருக்கல் 23 எழுதிக்கலாம். அகெயின் 46 வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பெருக்கல் 23 எழுதிக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து 92ங்கிறது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 23 பை 115ங்கிறது 5 பெருக்கல் 23. ஸோ ரெண்டு பக்கம் 23 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 2 4 4 பை 5 நமக்கு கிடைக்குது. எளிய வடிவம் சாய்ஸ் டி நமக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 12. ஒரு தொகைக்கான தனிவட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க, ரொம்ப காலமாக வந்து கேட்டுட்ருக்காங்க. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1/9 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் நம்ம கொடுப்பாங்க. 1 இப்போ பார்த்தீங்கன்னா 16, 1/4, 1/9 அந்த மாதிரி ஒரு வர்க்க எண் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதுக்கான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபலில் 1/9 டைம்ஸ் இருக்குது. அப்போ I = நமக்கு என்ன வரும்னா 1/9 இன்ட்டு பிரின்சிபல். அதுமாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வருடம் எண்ணும் நமக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ R = நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா 100 பெருக்கல் இன்ட்ரெஸ்ட் பை P × N. அப்போ நம்ம எண்ணும் ஆரும் ஈக்குவல்னால எண் அந்த பக்கம் கொண்டு வந்துருந்தோம். ஸோ R பெருக்கல் N = 100 பெருக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/9P டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட்டு P இருக்கும். ஸோ ரெண்டு பிரின்சிபல் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எண்ணுக்கு பதில் அகைன் ஆறுங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ R × R நமக்கு என்ன வரும்னா R² வரும். ஸோ 100/9 வரும் நமக்கு. ஸோ அப்போ அது வந்து ஒரு வர்க்க எண்ணாக நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். 100ங்கிறது 10², 9ங்கிறது 3². அப்போ R² = 10/3 ஹோல்² நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் நமக்கு வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம R = என்ன வரும் நமக்கு வந்து 10/3 வருது. ஸோ அதை கலப்பை பின்ன பார்த்தீங்கன்னா 3 9 மீதி 1 வரும். ஸோ 3 1/3% நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சாய்ஸ் சி. அடுத்த கேள்வி 13. இரண்டு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு, அதாவது LCM வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த எண்கள் வந்து 2:3 அப்படிங்கிற விதத்தில் இருந்தால் அந்த ரெண்டு எண்களுடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குன்னா அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா 2x, 3xன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா LCM வந்து 48 கொடுத்துருக்காங்க. ஸோ 48 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய 2 3 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 48 எப்படி பிரிக்கலாம்னா 2 × 23 6, 6 8 48. அப்போ 2 பெருக்கல் 3 பெருக்கல் 8ன்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த ரெண்டு நம்பர் என்னங்கிறது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏபின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏங்கிறது நமக்கு வந்து 2x, பிங்கிறது 3x. ஸோ இந்த 2 3 நமக்கு வந்து ரெண்டு நம்பர்லேயும் வந்துருச்சு. அப்போ மீதி இருக்கிற 8 தான் நமக்கு வந்து அந்த பொதுவான நம்பர் எக்ஸு. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 பெருக்கல் 8, ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா 3 பெருக்கல் 8. ஏன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப வந்து பொதுவான எண்களை ஒரு டைம் தான் நம்ம எழுதுவோம். அது மாதிரி பொதுவாக இல்லாத எண்கள், அதாவது எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 பெருக்கல் 8 16 கிடைக்குது. ரெண்டாவது நம்பர் வந்து 3 பெருக்கல் 8 24 வரும். நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு நம்பருடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ 16 + 24 நமக்கு ஆன்சர் வந்து 40 கிடைக்குது. சாய்ஸ் சி. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எழுதப்போகும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கற்கண்டு கணிதம் தொகுதி 1 புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து 50 சால்வ்டு கொஸ்டினும் 50 ப்ராக்டிஸ் கொஸ்டினும் 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது இந்த புக்கில். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபாய். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து PDF ஃபைலாக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பே பண்ணக்கூடிய 300 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு புத்தகம் ப்ளஸ் கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய அனைத்து PDF ஃபைலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தகோட எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் எங்கேயுமே கிடைக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லை கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாமேஜ் பேமெண்ட் லிங்க்கும் அதேமாதிரி Amazon.inலையும் நம்மளுடைய புக் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ Amazon.inல நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையோ இல்லைனா பே பண்ணி நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமேஜில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் வந்து புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பே பண்ண அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து
கற்கண்டு கணிதத்தினுடைய அனைத்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் எதுவும் பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 9514197115 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸும் அதே மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து கற்கண்டு கணிதம் .in கற்கண்டு கணிதம் .com. ஸோ 2 வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். கற்கண்டு கணிதம் .inல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபைலாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி .com வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.